விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் இந்த கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி திரு ஆர் ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர் குறித்து சில நல்ல தகவல் வந்தது. அது பொதுவாக அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது என்னென்னா, இவர் இந்த 2020 பேட்ச்சு டைரக்ட் ஐபிஎஸ்ஸு டாக்டர் திரு ஆர் ஸ்டாலின் ஐபிஎஸ்ஸு. அவ்வளோதான், ஒரு 33 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அஸ் எஸ்பி ஃபஸ்ட்டு போஸ்டிங். இதுக்கு முன்னாடி ஏஎஸ்பியாக வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சப்டிவிஷனில் ஏஎஸ்பியாக இருந்தாங்க. அங்கேயே கொஞ்சம் நல்ல முறையில் தகவல் சொன்னாங்க. என்னென்னா, நேரடியாக பொதுமக்களை சந்திக்கிறாரு, தரோலி ஹானஸ்ட்டு. அந்த காரைக்குடி சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய அந்த இல்லிசிட் பாரு, இந்த மாதிரியான லாட்ரி சீட்டு, அந்த செல்லிங், இதெல்லாம் வந்து டோட்டலாக எராடிகேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்து இப்போ தான் இங்கே வந்து இந்த ஜனவரி 1 வந்து இங்கே வந்திருப்பார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு as எஸ்பியா. அப்புறம் வந்ததுலேருந்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணுறதா நமக்கு தகவல் சொன்னாங்க. நம்ம இதற்கு முன்னாடி கூட அந்த ஒரு எஸ்பி இருந்தார், அந்த ஓய்வு பெற்ற காவலர்கள் அவங்கள வந்து சந்திக்க மறுத்துட்டார் அப்படின்ற தகவல் வரும் பொழுது, அப்போ அவர் கொம்பு முளைத்த குமரி மாவட்ட எஸ்பிக்கு கண்டனம்னு கூட ஒரு பதிவு போட்டான். ஒன்றும் இல்லை, அது ஓய்வு பெற்ற அந்த காவலர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை சந்திக்க போகிறாங்க. 4 மணி நேரம் வரைக்கும் காக்க வச்சுட்டு அப்புறம் சந்திக்க முடியலன்ட்டாங்க. ஏங்க போனவங்க எல்லாமே 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுங்க, ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு அதை கண்டனம் தெரிவிக்கும் பொழுது, ஒரு நல்ல தகவல் வரும் பொழுது அதனையும் பொதுவெளியில் பகிர்ந்துக்கணும். இவர் செய்யக்கூடிய இந்த வேலைகள் அந்த அளவுக்கு அப்படி என்ன செய்கிறாருன்னா, எஸ்பி அந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த போலீஸாருக்கான வார ஓய்வு அது கரெக்டாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரினுடைய டிஸ்கிரிஷனோ டிஎஸ்பி டிஸ்கிரிஷனோ இல்லாத அளவுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆப்பு, ரெஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அந்த எல்லாருக்கும் முறையாக கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எப்படிப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சைபர் செல்லில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அந்த மென்னு கேட்கும் பொழுது அவங்களுமே எல்லாருக்கும் வந்து கரெக்டாக கிடைக்கிது, ஈவன் ஏஆர் போலீஸ் உட்பட அப்படின்னாங்க. அது உண்மையிலேயே மிகச்சிறந்த விஷயம். இதை எல்லாருமே வந்து நடைமுறைப்படுத்தலாம் எல்லா மாவட்டத்திலையும். அது போக பார்த்தோம்னா அப்புறம் போலீஸாரினுடைய அந்த மன அழுத்தம் குறைப்பதற்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், மனம் திறந்து அப்படின்ற ஒரு செயல் திட்டம். ஏன்னா அதன் மூலமாக டெய்லி காவல்துறையினரை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த மினிமம் 18 நம்ம வச்சுருக்கிறார் போல். அந்த ரேஞ்சில் டெய்லி ஏஆர் கான்ஸ்டபிள்லேருந்து லோக்கல் போலீஸ்லேருந்து அதிகாரிகள் உட்பட இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி உட்பட டெய்லி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது என்னென்னா, உங்களுக்கு அந்த முதல்ல வந்து அந்த போலீஸு எஸ்பி அப்படின்ற அந்த ஆண்டான் அடிமை அப்படின்ற ஒரு மனோபாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது தகர்க்கப்படுது. எஸ்பிக்கும் கான்ஸ்டபிளுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி இல்லாமல் ஆகுது. என்னுடைய எஸ்பியை எப்பயும் பார்க்கலாம், எனக்கான குறைய சொல்லலாம், சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையும் தைரியமும் பிறகுது. யாருக்கு? அந்த போலீஸுக்கு. ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க. இதுதாங்க வேணும். நீங்கள் தனியாக இந்த டிமாண்ட்ஸில் சேர்ந்து அந்த வெல்பீயிங் அதுக்கெல்லாம் எத்தனையோ லட்சமோ கோடியோ ஒதுக்கீடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கதையாக ஆகலை. உங்கள் டிமாண்ட்ஸை ஆரம்பித்த 3-4 வருஷத்துக்கு பிறகு எடுத்துக்கோங்க, தற்கொலை, மன அழுத்தம், விட்டு ஓடுதல், ரிசைன் பண்ணுதல், இதுதான் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக அதெல்லாம் பெரிய லெவலான விஷயமா இருக்கும். நம்ம மாதிரி எளிமைப்பட்ட ஆட்களுக்கான இது என்னென்னா, தோழமையோடு அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய எஸ்பி அவங்கள வந்து ஃப்ரீயாக உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு, ஏன்னா சாதாரணமாக அந்த ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள், எப்படி வந்து இணக்கமாக ஃப்ரீயாக ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரி பேசுகிறோம்னு வைங்க. நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான எஸ்பிஸு உயர் அதிகாரிகள் இருந்தாங்க. அதே நேரம் பெரும்பாலும் பார்க்குறீங்கன்னு வைங்க, ஒரு வயதான எஸ்எஸ்ஐ, ஒரு வயதான ஏட்டு போய் அவரை வந்து சேம்பரில் பார்க்க போகிறோம்னு வைங்க, உட்கார சொல்ல மாட்டாங்க.
ஆனால் ஈவன் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும் உட்கார சொல்ல மாட்டாங்க, நிற்க வச்சுக்கிட்டே பேசணும். இந்த எஸ்பிக்கு அவ்வளோதான் ஒரு 30-35 வயசு எஸ்பியாக இருப்பார். அவர் ஒரு ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் இருப்பார். உட்கார சொல்லி பேசினா என்ன, இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு சில அதிகாரி பேர் சொல்ல விரும்பலை, அதெல்லாம் வந்து அவரை பார்க்குறதுக்கு ஊர்க்காரங்க போயிருப்பாங்க. அந்த ஊர்க்காரங்க முன்னாடி அவர் நிற்பார், அவர் உட்காந்துருப்பார். ஊர்க்காரங்க இவரை நிற்க வச்சுக்கிட்டு ரொம்ப அவ்வளவு கேவலமாக பேசுவார். அப்படி பேசினேன்னா அப்புறம் மறுபடியும் அந்த ஊர்க்காரங்க எப்படி அந்த ஸ்டேஷனில் போய் வேலை வைப்பேன், அதை பற்றியெல்லாம் அவருக்கு அக்கறை இருக்காது. இவர் தன்னை பெரிய ஆள் காமிச்சுக்கிறதுக்கு. ஆனால் அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் முதல்ல அந்த இடைவெளியை குறைத்து அவர்களை இயல்பாக உட்கார வச்சு பேசினார் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ரொம்ப உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க. அந்த திட்டம் ஒன்று நல்லாவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அது தொடர்பாக அந்த போலீஸார் மத்தியில் கேட்கும் பொழுது அவர்களுமே ரொம்ப சிறப்பாகவும் மன மகிழ்ச்சியாகவும் அதனை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் இதை தாண்டி அந்த கன்னியாகுமரி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸு. ஏன்னா ஒரு ஃபேமஸ் சொற்றொடர் எதனால் ஆரம்பிப்பாமல, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நம்மளுடைய அகண்ட பாரதம், நம்மளுடைய பரந்த பாரதம், இதற்கான அடையாளம் தான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைன்னு. கன்னியாகுமரி சொல்லாமல் முடிக்க முடியாது. அந்த கன்னியாகுமரி வெரி இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் பிளேஸு. அங்கே போகக்கூடிய எவ்வளோ லாட்ஜஸ் அது இது இருக்குது, அங்கே போகக்கூடிய சர்வீஸில் இருக்கக்கூடிய போலீஸார் மற்றும் ஓய்வு பெற்ற போலீஸார் அவர்களையும் கவனத்தில் கொண்டு அவர் வந்து அந்த களியாக்கவலை செக் போஸ்ட்டில் ஒரு எஸ்எஸ்ஐ வந்து ஒரு தீவிரவாத சுடப்பட்டு இறந்தார். அவருடைய நினைவா, எஸ்எஸ்ஐ வில்சன் நினைவா அந்த ஒரு காவலர்களுக்கான ஒரு தங்கும் விடுதியை ஏற்பாடு பண்ணி அதுக்கு அந்த போட்டிருக்கேன் பாருங்க, அந்த இதை பார்த்துக்கோங்க. ஆனால் மிக குறைந்த செலவில் நல்ல ஒரு அற்புதமான ஏற்பாடு. முக்கடல் சந்திக்கும் நம்ம கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டின் அனைத்து காவலர்களுக்கும் ஓய்வு பெற்ற காவலர்களுக்கும் பயன்படும் வகையில் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2020ஆம் ஆண்டு களியாக்காவலை செக் போஸ்ட்ல சுட்டுக் கொல்லப்பட்ட எஸ்எஸ்ஐ வில்சன் சார் நிலைவாட்டு நம்ம கன்னியாகுமரி எஸ்பி ஸ்டாலின் சார் பார்த்தீங்கன்னா காவலர் நலத்தங்கம் விடுதின்னு சொல்லி இன்னைக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரூம் செட்டப்லாம் வர ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்பெசிலிட்டிஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்டாச்சி பாத்ரூம் சொல்லி இப்படி எல்லாமே இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள காவலர்கள் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வரும்போது இவர் பயன்படுத்திக்கலாம். ஒரு நாளைக்கு 125 ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே, யாருனாலும் போய்க்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஆனால் போய்க்கலாம். நானே நேரடியாக விசாரித்தேன். ரெகுலராக இப்போ வரைக்கும் ஃபுல்லாகிட்டே இருக்குது சார் அப்படின்னாரு. ஃபேமிலியோடு போய் தங்குறதுக்கு 2 நாளைக்கு அனுமதிக்கிறாங்க. 2 நாள் தான், அதுக்கு மேலே அங்கே கன்னியாகுமரியில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அதனால் வந்து சிறப்பாக எல்லாருமே வந்து சர்வீஸில் இருக்கிறவங்க, இதில் இருக்கக்கூடியவங்க அங்கங்கே இதுவும் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஏன்னா மற்ற எல்லா மாவட்டங்கள்லையும் அந்தந்த மாவட்டங்களில் இப்போ வந்து நீலகிரி எடுக்கலாம், இங்கே இப்போ திண்டுக்கல் மாவட்டம் எடுத்தால் கொடைக்கானல் எடுக்கலாம். இந்த மாதிரி அந்தந்த மாவட்டங்களில் ஏதேனும் முக்கியத்துவம் வாய்ந்த, ராம்நாடு எடுத்தோம்னா சரி, ராமேஸ்வரம் எடுக்கலாம், முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இது மாதிரி போலீஸாருக்கான சில தங்கும் விடுதி, தங்கும் ஏற்பாடோடு பண்ணி கொடுத்தோம்னு வைங்க, அதுவும் நம்மளுடைய மனநலம் காக்கக்கூடியது தாங்க. அதுவும் போலீஸாருக்கான மனநலம் காக்கக்கூடியது தான், அவர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடியது தான், நல்லாவே இருக்கும். இதுவும் வந்து எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்கலாம். அதுபோக அந்த பழைய இதில் சொன்னது மாதிரி ரிட்டையர்டு ஆஃபீஸரை பார்க்க மாட்டாங்க அப்படின்றதில் தானே அவர் சொன்னார். அதுக்காகத்தானே நம்ம அந்த கட்டண பதிவு. இந்த ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் பூரா போய் வரிசைக்கு போய் பார்த்தாங்க. ஆனால் தஞ்சாவூர்லேருந்து அங்கேருந்து இவருடைய செயல்பாடு அப்படியே மெல்ல தெரிய ஆரம்பிக்குதுல. அதனால் அதன் அடிப்படையில் எல்லாருமே போய் பார்க்குறாங்க. தனிப்பட்டு வந்து இவருக்கு இதில் எந்த ஒரு ஆதாயமும் எதுவும் ஒன்றும் கிடையாது. அப்படி இதை பெருசாக விளம்பரப்படுத்தணும் அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எல்லாம் அந்த இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதை மனமும் வந்து நம்ம சேனல் சார்பாக முதல்ல பாராட்டுறோம். அதனால தான் இதை மொத்தத்துக்கு வெளிப்படுத்துகிறோம். இது எல்லாருக்குமானதாக இருக்கணும். அது போக பொதுமக்கள்கிட்டையும் இந்த பேசக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் கேட்டான். எல்லாருமே இனிமேல் பழகிறாரு. ரெகுலராக காலையில் வந்து பொதுமக்களை சந்திக்கிறாரு, குறைதி இருக்கக்கூடிய இது மனுக்கள் வாங்குறாரு, உடனே வந்து அதுகளை சரி செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கன்னியாகுமரி டோபாகிராஃபி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கேரளா பாணிக்கு இருக்கும். அது அந்த வேலை பார்த்தவங்களுக்கு கூடுதலாக கன்னியாகுமரி பற்றி தெரியும். மற்ற அந்த எக்ஸப்ட் கன்னியாகுமரி அதர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பாருங்க, அது மாதிரி நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் பூரா ஒரே மாதிரி, தமிழ்நாடு முழுக்க அது ஒரே மாதிரி. இந்த கன்னியாகுமரி மட்டும், திருநெல்வேலி தாண்டி கன்னியாகுமரி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் முன்னாள் முதல்வர் அவர் அண்ணாவே ஒரு முறை சொன்னதாக நினைவு.
நெல்லை தான் நமக்கு எல்லை, குமரி என்றைக்கும் தொல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாலிடிக்ஸ் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாநில கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதிமுக திமுக இப்படின்ற அளவிலான மாநில கட்சிகள், அவைகளை காட்டிலும் தேசிய கட்சிகள் தான் இங்கே முக்கியத்துவமாக இருக்கும். தேசிய கட்சிகள்னால் காங்கிரஸ் இருக்கும், பிஜேபி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் அது வலிமையான அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸு அதுவுமே வலிமையான இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில லாண்டார் கேஸ்ன்னு இல்லை, நார்மலாக இருக்கக்கூடிய நிலைய போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகள் எல்லாத்துலேயுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த பிஷப்பு, அந்த ஃபாதர்ஸ், சர்ச்சு அவர்களுடைய அந்த தலைவர், சர்ச்சினுடைய ஃபாதர் தலையீடு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டத்திலையும் பார்க்க முடியாது. இப்போ ஒரு சாதாரண கேஸுக்கு அக்யூஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த கன்சர்ன் ஐவோ அந்த சர்ச்சு ஃபாதர் தான் பார்க்கணும். நான் அந்த மாவட்டத்தில் அந்த குளச்சல் சப் டிவிஷனில் புதுக்கடை காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். ஆனால் அதன் அடிப்படையில் எனக்கு அந்த மாவட்டத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும், அது எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு ஆண்டு 341 323 பார்த்தோம்னா சரி, பெட்டிஷனர் தரப்பில் ஒரு 5 வக்கீல் வருவாங்க, அக்யூஸ் தரப்பில் 5 வக்கீல் வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே 100% கல்வி அறிவு பெற்ற மாவட்டம், அது முதன்மையான மாவட்டம். அதனால் ரொம்ப நீங்கள் அப்படியே உங்களை அறியாமலேயே நீங்கள் பலராலும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அவ்வளோ விஜிலாக இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களது செயல்பாட்டில் ஒரு நேர்மை, ஒரு நியாயமான உணர்வு, ஒரு மக்களுக்கு உண்மையிலேயே சேவை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு பார்த்துட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, அன்பான மக்கள். ஏன்னா அதனால் இதுவுமே இப்போ சாதாரண பொதுமக்கள் ஒரு இண்டிவிஜுவல் அவர் அதுவும் குறிப்பாக போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களை அவ்வளவு சீக்கிரமாலாம் பாராட்டிட மாட்டாங்க. எனக்கு நல்ல முறையில் தான் இவர் குறித்தான தகவல் இருந்துச்சு. மெயினாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே பிடித்திருந்தது. இவரது இளம் வயதுக்கு நான் டைரக்ட் ஐபிஎஸ், அவர் டிஜி வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கேரக்டர் இருக்கிறது நாட் ஒன்லி ஹிம்செல்ஃப், எல்லாருக்குமே இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா மிக மிக நல்லதாக இருக்கும். பர்டிகுலராக மற்ற துறையில் வேலை பார்த்துருக்காங்கல்ல, வருவாய் துறையில் வேலை பார்த்தா அந்த தாசில்தார் அங்கே போனாங்கன்னா அவர்களுக்கான வேலையெல்லாம் நடக்கும். வங்கியில் வேலை பார்த்தவர் அங்கே போனார்னா அந்த வங்கியில் இருக்கக்கூடிய அவருக்கான வேலையெல்லாம் நடக்கும். பர்டிகுலராக காவல்துறையில் வேலை பார்த்தவர், ஏன்னா இவர் அங்கே வேலை பார்க்கையில் அவ்வளோ ரொம்ப பிரமாதமாக எல்லாம் வேலை பார்த்துருப்பாரு. அதை விட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு நீங்கள் அடுத்த ஒரு வாரத்தில் அங்கே போங்க, உங்களுக்கான மரியாதையே வேறையாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த அளவுக்கு ஒரு எஸ்பி அளவுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறதுன்றது பாராட்டப்படக்கூடியது. இது எல்லா மட்டத்திலையும் வரணும்ப்பா. எஸ்பி, காவல் நிலையம் என்ன இப்போ நீங்கள் இப்போ இதில் பார்த்தோம்னா நான் வேலை பார்த்த அளவுக்கு எஸ்ஐ இருக்கும் பொழுது விருதுநகர் மாவட்டம் 98 99 அந்த காலகட்டம். அப்போ அவர் 72 பேட்ச் டைரக்ட் கிரேட் 1, அவர் தான் அங்கே ப்ரொமோட்டிஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தார், திரு வெள்ளையன்னு சொல்லி. ஆனால் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார், ரொம்ப அன்னோன்யமாக. ஆனால் வீடு ஃபேமிலிக்கு சாப்பிட கூப்பிடுவார், எப்போ பார்த்தாலும் இனிமையாக இருப்பார். ஈவினிங் ஆயிடுச்சுன்னு வைங்க, அவர் எஸ்ஐ நிலையத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் வரக்கூட மாட்டார், பேசாமல் அங்கேயே ரெஸ்ட் எடுப்பார். அருப்புக்கோட்டை அது சப்டிவிஷன், அருப்புக்கோட்டை சப்டிவிஷனுக்கு ஒரு டைரக்டர் டிஎஸ்பி திரு கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தார். ஆனால் அவரும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக தான் இருப்பார். பந்தோபஸ்து போயிருப்போம், பயங்கரமான டென்ஷனான ஒரு சப்டிவிஷன் தான் அது. விருதுநகர் மாவட்டத்துக்கு எஸ்பி திரு ஆபாஸ் குமார் ஐபிஎஸ், அவரும் கிரைம் மீட்டிங் போனோம்னு இங்கே ஜாலியாக தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும், இனிமையாக தான் இருக்கும், எந்த டென்ஷன் இருக்காது, ப்ராப்ளம் இருக்காது. அந்த விருதுநகர் அவ்வளோ பெரிய கரைச்சலான மாவட்டம், ரொம்ப இனிமையாக தாங்க கழிஞ்சிச்சு. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா அதிகாரிகளுமே அவ்வளோ பிரமாதமாக இருக்காங்க. ஆனால் அந்த இவர் வெள்ளையன் இன்ஸ்பெக்டர் மட்டும் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அவர் அப்பயே கொஞ்சம் ஸ்மோக்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதன் காரணத்தினால யாருக்கும் சிரமம் இல்லாமல், தனக்கும் சிரமம் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆன கொஞ்ச நாளில் அந்த இறந்துட்டாருன்னு வைங்க. மற்ற எல்லாருமே ஆனால் நான் சொல்லக்கூடிய எங்கள் அப்போதைய அருப்புக்கோட்டை டிஎஸ்பியாக இருந்த திரு கிருஷ்ணமூர்த்தி, அவர் எஸ்பி ஆனார். எஸ்பி ஆகி அதே மாவட்டத்துக்கு வந்தார். அவர் டிஜிஆகி ரிட்டையர்ட் ஆன திரு ஆபாஸ் குமார் ஐபிஎஸ். ஆனால் நம்ம உட்பட எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே தான், டென்ஷன் இல்லாமல் பிரமாதமாக வேலை பார்த்தான். ஆனால் அவன் உடல் நல ஆரோக்கியத்தோடு தானே இருக்கான். அதை தாண்டி இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, அதுக்கு பிறகு 2001 2 அது வாக்கில் எஸ்டிஎஃப்ல இருந்தேன். அப்போ
எஸ்டிஎஃப் ஐஎஸ் எஸ்ஐயாக இருந்தேன். எனக்கு ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் வந்து திரு அருளானந்தம்னு 79 பேட்ச் எஸ்ஐ அவர் இருந்தார், ஐஎஸ் இன்ஸ்பெக்டர். அவரும் சிரிச்சுக்கிட்டே தான், எதுக்கும் கோவப்பட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. அதை காட்டிலும் ஆச்சரியம், சும்மா கூட வந்து இருக்கக்கூடியவங்ககிட்ட என்ன சார் போமா சார் அப்படின்வார். யார் டிரைவர் கூட கேட்பார், எல்லா நேரமும் இல்லை, ஜாலியாக பேசினாருன்னா அப்படி தான் கேட்பார். என்ன சார் போமா அப்படின்வார், சந்தோஷமாக பேசுவார், நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும். அப்புறம் அங்கேருந்து எஸ்டிஎஃப்லேருந்து அவர் டிஎஸ்பி ஆகி ஒட்டஞ்சத்திரம் சப்டிவிஷன் வந்தார். அதே ஒட்டஞ்சத்திரம் சப்டிவிஷனில் அப்போ வந்து நம்ம வந்து 2-3 காவல் நிலையத்தில் வந்து எஸ்ஐயாக இருந்தார். அப்போயே அந்த ஒட்டஞ்சத்திரம் சப்டிவிஷன் ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடியது தான். அந்த அராக்கு செல்லிங் ஓடிக்கிட்டு இருக்கேன், அதையும் போய் அடிக்கிறது, காலையில் வெள்ளன போகணும், ரைடுக்கு போகணும், ஆனாலும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் இருப்பார். இப்போ அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய விஜிலன்ஸ் டிஎஸ்பியாக இருந்தார். இப்போ ஓய்வு பெற்று காரைக்குடியில் இருக்கிறாரு. பசங்க எல்லாம் நல்லா செட்டில்டு, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு, நல்லாவே இருக்கிறாரு. இவர் ரிட்டையர்டு எஸ்பி அவர் கிருஷ்ணமூர்த்தி சார்லாம் இப்போ வரைக்கும் அந்த சத்தியம் டிவி, நியூஸ் 7 அது எல்லா டிவி சேனல்லையும் வந்து நம்ம போலீஸ் துறை சார்பாக டிபேட்ல எல்லாம் போய் பேசுவார். ஏன்னா இப்பயும் தொடர்பில் இருக்கிறாரு, அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்கல்ல, உங்கள் டென்ஷன் காமிக்கிறது, கோபம் காமிக்கிறது, அடுத்தவனை எரிஞ்சு விழுகிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, தேவையில்லாமல் பயங்கரமான முறுக்கான வெறப்பான அதிகாரி மாதிரி காமிச்சுக்கிறது உங்களுக்கு தாங்க அது கெடுதல். அந்த இண்டிவிஜுவலுக்கு தான் கெடுதல். நீங்கள் எதாவது நினைக்கிறீங்க, கோபத்தை மேலே காட்டுறேன், நம்ம அதில் தான் பெரிய ஆளுன்னு காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சி எல்லாமே உங்களது உடல் நலம் தான் பாதிக்கும். இது தாண்டி இப்போ சொன்ன இந்த நல்ல ஆஃபீஸர்ஸ் போக ரொம்ப தன்னளவில் பாதிக்கப்பட்டு பேரலைசிஸ் அட்டாக் ஆகி நடக்க முடியாமல் வந்து இந்த மூளையில் கட்டி, ஆனால் இதயத்தில் ஓட்ட, இந்த மாதிரி பலவிதமான நோய் தாக்குதல்களுக்கு ஆளாகி, ஆனால் குடும்பமும் சரிவர கவனிக்க முடியாமல், தன்னுடைய குடும்பத்தினுடைய மனைவியை வயதான காலத்தில் தன் கூட இல்லாமல், அந்த குழந்தைகள் சரியான ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வராமல், திருமணம் செய்த இடத்துலையும் சரியான இடமா இல்லாமல், பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி, தன்னளவில் நோய்வாய்ப்பட்டும், குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாமல், தனக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாரிசுகளினுடைய வாழ்க்கையிலையும் சரியாக அமையாமல், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரி, அவங்கள சொல்ல முடியாதுல்ல, அவர்களையும் எனக்கு தெரியும். ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த வரைக்கும் அப்படியே பெரிய ஜாம்பவான் மாதிரி, அப்படியே சிங்கம் மாதிரி, எல்லாரையும் அப்படியே டெரர், எதா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி இருந்து வேலை பார்த்து என்னப்பா அதில் கண்டேன். அதனால் இது ஜென்ரலாக பகிர்ந்துக்கிறேன். ஆனால் இவரை குறிப்பிட்டு எனக்கு பாராட்டணும் போல இருந்துச்சு. ஆனால் இதன் காரணத்தினால என்ன ஆகும்னா, நமக்கு இது மட்டும் வாழ்க்கை இல்லைல்ல, இப்போ இருக்கிறது மட்டுமா வாழ்க்கை. இந்த ஏதோ வேலை பார்ப்பீங்க, 10-30 வருஷம் வேலை பார்ப்பீங்களா, 30-35 வருஷம், அப்புறம் அதுக்கு பிறகு உடல்நலம் வேணும், நம்மளுடைய குடும்ப நலன் வேணும், நம்மளுடைய வாரிசு நலன் வேணும். இது எல்லாம் சரியாக அமையணும்ல. இதில் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதனுடைய ரிட்டலியேஷன் தான் நடக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா, ஒரு 30 இயர்ஸ் சர்வீஸு, நான் ஒரு மர்டர் கேஸ் கூட எஃப்ஐஆர் போட்டது கிடையாது. மர்டர் கேஸ் எஃப்ஐஆர் போட்டது கிடையாது, மர்டர் கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டது கிடையாது, என்ன நடந்ததே கிடையாது. இந்த 2 பக்கமும் கோஷ்டி மோதல், இங்கிட்டு 2 பேரை வெட்டிக்கிட்டேன், அங்கிட்டு 2 பேரை வெட்டிக்கிட்டேன், பெரிய ரைட்டிங் கேஸு, பேங்க் ராபரி, பஸ்ஸை தீ வச்சுட்டாங்க, இப்படின்னு சொல்லி அலாமிங்கான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது எதுவுமே நான் எடுத்தது கிடையாதுங்க. சும்மா ஏதோ 341, 320, 294 B 307 வந்து அதிகம், வந்து இந்த 27 337 304 A 174 இதுதான் இருந்திருக்குமே தவிர, இது எது சொல்கிறேன்னா, நம்ம அந்த அந்த என்ன உணர்வு நிலையில் இருக்கமோ அதுதாங்க பாதிக்கும். நம்மளுடைய கஸ்பா ஃபுல்லாக, நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக சிரித்து கொண்டு நல்ல எளிமையாக எல்லா மக்கள்கிட்டையும், எளிமைதானே வலிமையானது, எளிமைதான் வலிமையானது. தண்ணி தான் பாருங்கள், எல்லா பக்கமும் ஓடும், அழிச்சு கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுனாலும் தண்ணி தான். மிகப்பெரிய பிரளயமே தண்ணியில் தான் உலகம் அழிய போகுதுன்றாங்க பார்த்தீங்களா. அந்த ஆழி இலையில் தானே முதல் தோற்றமே நடந்துச்சுன்றாங்க பார்த்தீங்களா. தண்ணி தான் பிரமாதம், தண்ணி தான் வலிமையானது, ஆனால் பார்க்க எளிமையாக இருக்கும். அது மாதிரி இருந்துட்டு போக வேண்டியது தானே. அதுக்காக சொல்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பயங்கர டெரராகவும் ஆச்சு பூச்சுன்னு சொல்லி கத்தினா தான் அவங்க வந்து டிஸ்ட்ரிக்டை கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். இந்த உங்கள் நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். அந்த அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பான அபிப்பிராயம். நீங்கள் கலகலப்பாக இருங்கள், உங்களது கீழே சபார்டினேட்டை எளிமையாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, சிரித்து பேசுங்க, உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் ஒன்று கூட நடக்காதுங்க.
இது வந்து இந்த ஜோசியம் ஜாதகம் மாதிரிலாம் சொல்லலை. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுவே பிரதிபலிக்கும். அதுக்காக சொல்ல வர்றேன். அந்த வகையில் இந்த வள்ளுவர் சொல்லுவார், படை செருக்கா படை மாட்சியே இதுலையே ஒரு அதிகாரத்தில், அந்த மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் இவை 4 ஏமம் படைக்கு அப்படின்வார். இது 4 தான் வந்து அந்த மிகச்சிறந்த படைக்கு. ஆனால் ஒரு மானம் இருக்கணும், மரம் இருக்கணும், வீரர் இருக்கணும், மற்றவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கணும். இது இருந்து அந்த தலைமை பதவிக்கு இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அதுவே சிறப்பு அப்படின்னு. அந்த வகையில் இந்த இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எஸ்பி திரு ஆர் ஸ்டாலின் ஐபிஎஸ் அவங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது இதெல்லாம் வந்து போலீஸார் மத்தியிலையும் மற்ற ஏனையோர் மத்தியிலையும் சிறப்பாக இருந்துச்சு. அது கொஞ்சம் பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. இந்த தமிழகத்தினுடைய தென்கோடி நம்மளுடைய காவல்துறைக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும்னு சொல்கிறது போல தெரிஞ்சு இதே மாதிரி அது பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்ததுனால நம்ம சேனலில் பொதுவாக பகிர்ந்துக்கிட்டோமே தவிர தனிப்பட்டு இவரை வந்து பாராட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு எதுவும் கிடையாது. போலீஸில் சில நேரம் வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து கொஞ்சம் தனிப்பட்டு பாராட்டினோம்னா கூட அது அவருக்கு பாதகமாக அமைஞ்சிடும். அது கூட கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருந்தது. ஆனால் இது எல்லா மட்டத்திலையும் வந்து எல்லா மாவட்டத்திலையும் இது இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு பொது நோக்கத்தில் தான். பார்த்துக்குங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.